திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. கந்தர் அலங்காரத்தினுடைய 15வது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு. தாவடியோட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாவடி ஏட்டிலும் பட்டது அன்றோ படி மாவலிபால் மூவடி கேட்டு அன்று மூதண்ட கூட முகடு முட்ட சேவடி நீட்டும் பெருமான் மருகன் தன் சிற்றடியே. தாவடியோட்டு மயிலிலும், அங்கே முருகப்பெருமானுடைய வாகனமாக வீற்றிருக்கக்கூடிய மயில், அதன் மேல் முருகப்பெருமான் தாவி ஏற்கின்றார். அப்போது அந்த மயிலின் மேலும் தேவர் தலையிலும், தேவர்கள் பெருமானே நீங்கள்தான் எங்களை காத்து அருள வேண்டும் என்று சொல்லி அவருடைய திருவடியை வந்து வணங்குகின்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய தலையிலும் என் பாவடி ஏட்டிலும் பட்டதன்றோ. இங்கே நான் முருகப்பெருமானை போற்றி பாடுகின்ற திருப்புகள் முதலாக இருக்கக்கூடிய அந்த பாவடி எழுதக்கூடிய ஏட்டிலும் பட்டது மாவலிபால் மூவடி கேட்டு அன்று. மகாபலி சக்கரவர்த்தியினிடத்திலே வாமன உருவத்திலே வந்து 3 அடி மண் கேட்டு மூத அண்ட கூட முகடு முட்ட சேவடி நீட்டும் பெருமான். அங்கே பின்பு திருவிக்கிரமனாக மாறி ஓரடியால் பூமியையும் இன்னொரு அடியால் விண்ணையும் அளந்து 3வது அடியை எங்கே வைப்பது என்று கேட்டு மகாபலி சக்கரவர்த்தியினுடைய தலைமேல் வைத்தவராகிய திருமால் அவருடைய மருமகனாகிய முருகப்பெருமானுடைய சிற்றடியே, மருகந்தன் சிற்றடியே என்று முருகப்பெருமானுடைய அந்த அழகிய சிறிய திருவடி மயிலின் மேலும் தேவர்களுடைய தலையிலும், அடுத்து நான் எழுதி வைத்த அந்த முருகப்பெருமானுடைய பெருமைகளை எழுதி வைத்த ஏட்டிலும் பட்டது என்று முருகப்பெருமானுடைய திருவடி சிறப்பை நமக்கு அருளுகின்றார் அருணகிரிநாதர். திருச்சிற்றம்பலம்.